உயர்ந்த மனசுதான் உண்மையான செல்வம். பணம், அதிகாரம், பெருமை இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மனசுக்கு பிடித்த மனிதர் இல்லையெனில் வாழ்க்கை முழுமையாக இருக்குமா? இதுதான் இந்த கதை. சென்னை நகரத்தில் ஒரு பெரிய பங்களா. அந்த வீட்டின் ஒரே மகள் யாழினி. அவளுக்கு வசதி குறைவு இல்லை. கார், கம்ஃபர்ட், ஸ்டேட்டஸ் எல்லாம் இருந்தாலும் அவ மனசு மட்டும் ஒரு சாதாரண வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தது. காலேஜ் NSS புரோகிராம் காரணமாக ஒரு கிராமத்துக்கு போனாள் யாழினி. அது வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அருகே இருந்த ஒரு சிறிய ஊர். அங்கேதான் அவள் பார்த்தாள் ஒரு இளைஞனை. அவன் பெயர் கிரண். வயலில் மண்ணோடு கலந்த முகம், வேர்வை சொட்டினாலும் சிரிப்பு மட்டும் மாறவில்லை. யாழினி கேட்டாள், யாழினி, இவ்வளவு கஷ்டமான வேலை பண்ணுறது பிடிக்குமா உங்களுக்கு? கிரண், இது கஷ்டமில்லை, இது என் மரியாதை என்று அவன் சொன்னான். அந்த ஒரு வரி யாழினி மனசை கைப்பற்றியது. மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்தார்கள். நட்பு, அன்பு, பிறகு காதல். ஒரு மாலை வேளை, சூரியன் மறையும் நேரம். யாழினி சொன்னாள், கிரண், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு. கிரண், நான் கிராமத்து பையன் என்று சொன்னான். யாழினி அதுக்கு நான் உங்கள் மனசை தான் காதலிக்கிறேன் என்று சொன்னாள். யாழினி காலேஜ் முடித்ததும் வீட்டில் திருமண பேச்சை ஆரம்பித்தாங்க. யாழினி உண்மையை சொன்னாள். அப்பா கோபப்பட்டாங்க. யாழினி கிட்ட கிரணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வா என்று சொன்னார். கிரண் வந்தான். லக்ஸுரி ஹால், அமைதி. யாழினி அப்பா கடுமையான குரலில், உனக்கு என்ன இருக்குது, பணமா சொத்தா என்று கேட்டார். கிரண் அமைதியாக சொன்னான், என்னிடம் நம்பிக்கை இருக்கிறது என்று. அவர் சிரித்தார். நம்பிக்கையை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். இந்த அவமானத்தின் மத்தியில் கிரண் தலை நிமிர்ந்து சொன்னான், நான் இப்போ எதுவும் இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நான் உயர்ந்த நிலைக்கு வருவேன் என்று கிரண் சொன்னான். அப்போ நீங்களே என்னை தேடி வருவீங்க என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே செல்ல முயன்றான். அப்பொழுது கண்ணீரோடு நின்றாள் யாழினி. யாழினி கிட்ட கிரண் சொன்னான், நீ காத்திருப்பாயா எனக்காக அப்படின்னு கேட்டான். யாழினி, நான் காத்திருப்பேன் என்று சொன்னாள். கிரண் நகரத்துக்கு வந்தான். பகலில் வேலை, இரவில் படிப்பு, தோல்விகள், பணம் இல்லாத நிலை. ஆனால் அவன் நம்பிக்கை மட்டும் குறையவில்லை. அவன் ஆர்கானிக் ஃபார்மிங் பிஸ்னஸ் ஆரம்பித்தான். சில வருடங்களுக்கு பிறகு அவன் உருவாக்கினான் கிரீன் ரூட்ஸ் அக்ரோ பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனியை ஆரம்பித்தான். அந்த கம்பெனி வெற்றிகரமாக போய்கொண்டிருந்தது. அதிலிருந்து அவனுக்கு அவார்ட், இன்டர்வியூ, அதிகாரம் என்று அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவனது ஆஃபீஸ் முன் ஒரு கார் வந்து நின்னது. அதிலிருந்து இறங்கினார் யாழினி அப்பாவும் அம்மாவும். அப்பா மெதுவாக சொன்னார், நீ சொன்னது உண்மைதான்ப்பா, உயர்ந்த மனசுதான் பெரிய செல்வம். எங்கள் பொண்ணு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். கிராமத்தில் சிம்பிளாக ஆனாலும் கிராண்டாக வெட்டிங் நடந்தது. யாழினி கிரண் கையை பிடித்து கொண்டு நின்றாள். கிரண், நான் நிலத்தில் இருந்து எழுந்தவன். யாழினி, நான் உன் மனசே தேர்ந்தெடுத்தவள் என்று கூறினாள். பணம் வாழ்க்கையை வசதியாக்கும், ஆனால் மனசுதான் வாழ்க்கையை உயர்த்தும். உண்மையான காதல் இருந்தால் ஒரு கிராமத்து பையன் உலகத்தையே வெல்ல முடியும்.